Good morning, students. I am MRK. We are going to see 11th standard mathematics chapter 1க்குள்ள functions அப்படின்னா சார்புகள் அப்படின்னா என்ன அப்படின்றத இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஃபங்க்ஷன்ஸ்னால் சார்புகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, ரைட். அப்போ ஃபங்க்ஷன்ஸ்னு எழுதிடுறேன். இதுதான் டாப்பிக்கு. இதோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் அறிமுகத்தைப்படுத்த போகிறோம். ஓகே, தமிழில் சார்புகள் அப்படின்னு அர்த்தம். ரைட். ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ரெண்டு செட் இருக்குது. தட்டு ஏ அண்டு பி பியை எனி டூ நான் எம்டி செட்ஸ்னு வச்சுக்கோ. நான் எம்டி செட், நான் எம்டி செட்ஸ், அதாவது வெற்றற்ற கணம் அப்படின்னா உறுப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு ரிலேஷன், நெக்ஸ்ட்டு தான் ஃபங்க்ஷன், அப்போ நம்ம டெஃபினேஷன் எழுதணும்னா எழுதலாம். என்ன எழுதலாம் அப்படின்னா, function is a subset of relation அப்படின்னு அர்த்தம். இதுதான் டெஃபினிஷன். சிம்பிள். ஓகேங்களா? அப்போ நம்ம பார்த்து நிதானமாக படிக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது சார்புகள் அப்படின்னு தமிழில் அர்த்தம். சரியா? ரைட். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குது. இது 1 2 3ன்னு வச்சுக்கிடுவோம். இது ஏ பி சி அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த ஏன்ற செட்டுக்கு பேர் டொமைன், இந்த பின்ற செட்டுக்கு பேர் கோடொமைன். A related to B, அதாவது A tends to B அப்படின்னு அர்த்தம். 1 related to A, 1 related to A, சரிங்களா? 2 related to B, C related to 3 related to C. அப்போ பொறுமையாக நிதானமாக படிக்கணும். இந்த 1ன்ற நம்பருக்கு இமேஜ் A, 1ன்ற நம்பருக்கு இமேஜ் என்னது? A அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? 2ன்ற இந்த 2ன்ற நம்பருக்கு இமேஜ் பி, 3ன்ற நம்பருக்கு இமேஜ் சி அப்படின்னு அர்த்தம். சரி, புரியுதா? அப்போ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, நிதானமாக. ரைட். அப்போ பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. இதில் ஏன்ற செட்டுக்கு பேர் டொமைன் அப்படின்னு அர்த்தம். பின்ற செட்டுக்கு பேர் கோடொமைன் அர்த்தம். இது டொமைன், இது கோடொமைன். இது கோடொமைன். அது மதிப்பகம், இது துணை மதிப்பகம். இங்கிட்டு உள்ளது பி, ஏக்கமா பிகமா சி. ரேஞ்ச் அப்படின்றதுனா வீச்சகம். ரேஞ்ச் எது பேராக இருக்கோ அது ஃபுல்லாக எடுத்து எழுதணும். ஒன்றுக்கு பேர் ஏ பி சி. புரியுதா சொல்கிறது? அப்போ பொறுமையாக நிதானமாக எழுதிக்கிறணும். சரிங்களா? இதுக்கு அர்த்தம்தான் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ நிதானமாக படிச்சுக்கோ அப்படின்னா இதை செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸில் எழுதணும். அப்படின்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்னு எழுதணும்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், வரிசை ஜோடி கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு பேர் ஆரோ டயக்ராம்.
எஃப் அப்படின்னு எழுதிட்டு 1, A ரெண்டையும் சேர்த்து எழுதணும் பேரா. 2, B 3, C. ஓகேங்களா சொல்கிறது? ரைட். நெக்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். உன்னுடைய இமேஜ் வந்து ஏ. சார் புரியுதா? உன்னுடைய இமேஜ் வந்து என்னது? ஏ. உன்னுடைய இமேஜ் வந்து ஏ. ஏக்கு ப்ரீ இமேஜ் 1. ஏ இஸ் ஏ image of 1, but 1 is pre-image of A அப்படின்னு சொல்லலாம். 2 தான் சொல்லலாம். இதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. இது வந்து சாதாரண விஷயம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் போகிறேன். இது ஏன்னு செட்டு, இது பின்னு செட்டு. 1 2 3 ஏ பி சி. 1க்கு பேர் ஏ, 2க்கு பேர் பி, 3க்கு பேர் பி. இட் இஸ் ஃபங்க்ஷன் தான். இட் இஸ் என்னது? ஃபங்க்ஷன் தான். பட்டு ஏ பி, சரிங்களா சொல்கிறது? ஏ பி 1 2 3 ஏ பி அப்படின்ருக்கு. 1க்கு பேர் இது, 2க்கு பேர் இது. பட் 3க்கு வந்து பேர் இல்லை, இமேஜ் இல்லை. therefore it is not a function. It is not a function because 3 has no image in codomain அப்படின்னு எழுதணும். சரிங்களா சொல்கிறது? ரைட். பார்த்து நிதானமாக சொல்ல புரியுதா? பார்த்துக்க. இதில் எக்ஸாம்பிள் தான் வரிசையாக கொடுத்துட்டு வர்றேன். எப்படி இருக்குது? ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு, 1 2 3 4 அப்படின்னு இருக்கு. இங்கே எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. டொமைன் உள்ள எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கணும். யூனிக் இமேஜ், தனித்தனி இமேஜ். 1க்கு 4 தான், 2க்கு 4 தான், தனித்தனி இமேஜ் தான். அப்போ இட் இஸ் ஃபங்க்ஷன் தான். இட் இஸ் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? ஒரே இடத்துல போய் சேர்றனால இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏபி 1 2 3 1 2 3 இதுவும் ஃபங்க்ஷன் தான். அதுக்கு இமேஜ் அமைஞ்சிருக்கு. 1க்கு 1 இமேஜ், 2க்கு 2 இமேஜ் அப்படி அமைஞ்சிருந்தா இட் இஸ் ஃபங்க்ஷன் தான். இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லையில் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் சரிங்களா? அதே மாதிரி இது ஏன்னு செட்டு, இது பின்னு செட்டு. 1 2 3 சரிங்களா சொல்கிறது? 4 5 6ன்னு வச்சுக்கோ. இமேஜ் இப்படி கொடுத்துருக்கேன். தனித்தனியாக இருக்கனால இட் இஸ் ஃபங்க்ஷன் தான். ஆனால் 1 to 1 ஃபங்க்ஷன். இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஏ பி 1 2 3 4 5 6 7 இருக்குது. இப்படி பேர் பண்ணுறேன். இதுவும் இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் தான். 1க்கு 1க்கு தனித்தனியாக வருது. பட் இதில் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் கோடமைனில் இதுக்கு பேர் இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். 1 to 1 இன்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி க்ளோஸ் ஆகிருந்துச்சு, மொத்தமாக இருந்துச்சுன்னா 1 to 1 ஆன் 2.
ஒன் டு ஒன் ஆன் டு. அதாவது ஒரு சில விஷயம் இருக்குது, அதாவது புரிஞ்சுக்கிறணும். என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச், இதுதான் ஆன் டு. ரேஞ்ச் இஸ் எ சப்செட் ஆஃப் கோடொமைன் அப்படின்னா என்னது, இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நீ நோட் பண்ணிக்கிறணும். புரியுதுங்களா சொல்கிறது? இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம், மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மெனி டு ஒன் அப்படின்னு ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதுவும் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். மேலே இருக்கு பார், ஃபஸ்ட்டு ஒன் இருக்குல்ல, இதையும் என்ன சொல்லலாம், மெனி டு ஒன் அப்படின்னு சொல்லலாம். மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கிறணும். இது ஃபுல்லாக எக்ஸாம்பிள், டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். ஒன் டு ஒன்னில் ரெண்டு இருக்குது. ஒன் டு ஒன்னில் ரெண்டு இருக்குது. சரியா சொல்கிறது? ஆன் டு ஒன்று, இன்ட்டு ஒன்று. ஒன் டு ஒன் ஆன் டு அப்படின்றது வந்து ஒன் டு ஒன் ஆன் டு அப்படின்றது வந்து பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறது ஒன் டு ஒன் ஆன் டுன்றது என்னது, பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் டு ஒன் ஆன் டு அப்படின்றது பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஒன் டு ஒன் ஆன் டு அப்படின்றது பைஜெக்ஷன். புரிஞ்சுக்கிறணும். சரிங்களா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு பொறுமையாக நிதானமாக